ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சஹா, யுவர் ஃபேவரட் யூடியூபர். நெக்ஸ்ட் டே நாங்கள் போன பிளேஸ் கன்னியாகுமரி. இங்கே நிறைய பார்க்குறதுக்கு இருக்குது. நீங்கள் ஆனால் ஒரு பிளேஸ் போயிட்டாலே போதும், திருவள்ளுவர் ஸ்டாச்சு போயிட்டாலே போதும், மற்ற எல்லாமே அங்கே தான் இருக்குது, பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு அம்மன் இருக்காங்க. இந்த அம்மனோட ஸ்டோரியும் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கன்னியாகுமரி முதல் நாள் நைட்டே போய் ஸ்டே பண்ணதுக்கு காரணமே அடுத்த நாள் இயர்லி மார்னிங் எழுந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்குறதுக்கு தான். அதனால் நீங்கள் எப்போதும் ஸ்டே பண்ணுறப்ப சன்ரைஸ் பார்க்குறதுக்கும் பக்கத்துலேயே ஹோட்டல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கார்லாம் எடுத்துகிட்டு போய் பார்க் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வர முடியாது. அவ்வளோ பேர் வராங்க, அவ்வளோ கூட்டமாக இருக்குது மார்னிங்கு. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸாக இருந்தால் ஈஸியாக இருக்கும். நாங்கள் காலையில் ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பணும். 5:30 5:45க்கெலாம் அங்கே இருக்கணும்னு சொன்னாங்க. ஸோ 5 o'clock எழுந்திரிச்சு கிளம்பி பக்கத்தில் தான், கொஞ்சம் தூரம் தான், நடந்தே போயிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் பார்க்குறதுக்கு வந்தாங்க. நீங்களும் கண்டிப்பாக கன்னியாகுமரி வரீங்க அப்படின்னா சன்ரைஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸ்ரீவல்சன் பெங்களூரில் படித்தப்போ அவனுக்கு கன்னியாகுமரி சப்ஜெக்ட் இருக்கும். அப்போ அவங்க மேம் கேட்பாங்க ஸ்ரீவல்சனை, ஏன்னா தமிழ்நாடுங்கிறனால கண்டிப்பாக போயிருக்கியா பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்ரீவல்சன் அப்போ பார்த்தது கிடையாது. இப்போ புக்கில் இருந்தனால படிச்சிருந்தனால அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, எப்படி சன்ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி 3 rivers இங்கே தான் ஒன்று சேருது அப்படிங்கிறனால அதுவும் அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதெல்லாம் படித்தனால ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தான். அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளோ தூக்கங்களேன், பாப்பா தூக்குங்களேன். தண்ணியில் சூரியன் அங்கேருந்து சன் வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஸ்கை பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ அழகாக இருக்கும். அது வரப்போ பார்த்தா அதுதான் சன்னுன்னே தெரியாது. அவ்வளோ அழகாக குட்டியோண்டு சீல பார்க்குறப்ப அவ்வளோ அப்படியே தகத்தன்னு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல் பால் ஷேப்புக்கு வந்துருச்சு. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போக போக அந்த பால் ஷேப் அப்படியே கொஞ்சம் ஃபேட் ஆகிற மாதிரி இருக்குது. கரெக்டாக தெரிய மாட்டேங்கிறது. சுபி இங்கே பாரு, சுபிக்ஷா
நீங்கள் இதை பார்த்துட்ருக்கிறப்பே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து டிக்கெட் போடலாம் போட்டிங் போகிறதுக்கு. நிறைய பேர் தெரியாமல் க்யூவில் நிற்கிறாங்க. இப்போ 5:30 க்யூவில் நிற்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஆன்லைன்லேயே வந்து டிக்கெட் இருக்குது. அங்கே ஸ்கேனர் நிறைய இடத்துல ஒட்டியிருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். எந்த டைமிங் உங்களுக்கு செட் ஆகுதோ அந்த டைமிங்கில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து இதை பார்த்துட்டு வெளில வந்துட்டு அங்கேயே டீ குடிச்சிட்டு ஆன்லைன்லேயே டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டோம். இங்கே ஃபுல்லாக பாருங்கள் க்யூ நிற்கிது. அவ்வளோ தூரம் நிற்கிது அந்த க்யூ. நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டும் நிற்கிறாங்க, நிறைய பேர் தெரியாமையே நிற்கிறாங்க. பாதி பேருக்கு மேலே அன்றைக்கி போட்டிங் போகவே முடியல. அவங்க 11 o'clock என்னமோ அது வரைக்கும் தான் கொடுக்குறாங்க டிக்கெட்டுமே. அது வந்து அவ்வளோ க்யூ நிற்கிறப்ப நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஆன்லைனில் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் ஓரளவு அன்றைக்கி வேறு இடத்துலேருந்து வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துடலாம். அதை முடிச்சுட்டு டீலாம் குடிச்சிட்டு ரூமுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பகவதி அம்மன் டெம்பிளுக்கு தான் வந்தோம். இந்த டெம்பிளில் இந்த பகவதி அம்மன் டெம்பிள் வந்து உங்களுக்கு சன்ரைஸ் பார்க்குறதுக்கும் அப்படியே பக்கத்தில் தான் இருக்குதும். ஸோ ரூம் பக்கத்தில் இருக்கிறப்ப திருப்பி நாங்கள் போயிட்டு குளிச்சுட்டு எல்லோரும் அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த கோயிலில் வந்து அம்மன் மூக்குத்தி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு அம்மன் முகத்துக்கும் அந்த மூக்குத்திக்கும் அவ்வளோ ஜொலிக்கும். இதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. இந்த மூக்குத்திக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது, இந்த அம்மனுக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது. ரெண்டுமே அவ்வளோ கேட்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு தான் இந்த மூக்குத்தி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கிட்டது தான் இந்த ஸ்டோரி. இதோட புராண ஸ்டோரி என்ன அப்படின்னா, இந்த பகவதி பானாசுரன் அப்படிங்கிற அசுரனை வதம் பண்ணுறதுக்காண்டி தோன்றினவங்க தான். அந்த அசுரனை வந்து வதம் பண்ணது வந்து நவராத்திரியோட லாஸ்ட் டே, விஜயதசமி அன்னைக்கு. அதனால் இங்கே வந்து எப்போதுமே வருஷம் வருஷம் நவராத்திரியோட லாஸ்ட் டே வந்து பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. கேரளா உங்களுக்கு வந்து கேரளா இது வந்து பார்டர், தமிழ்நாடு பார்டருங்கிறனால கேரளாவோட கல்ச்சர் நிறையா இங்கே இருக்குது. அந்த மாதிரி வந்து அந்த ஓணம் செலிப்ரேஷன், அந்த கேரளா சாரீஸ் கட்டிக்கிட்டு அந்த சாமியை வந்து அழைச்சிட்டு போகிறதே வந்து அந்த மாதிரி தான் அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே பண்ணுற அந்த ஒரு டான்ஸ்லாம் வந்து அந்த மேக்கப்லாம் போட்டுட்டு பண்ணுவாங்களே, அதெல்லாம் இங்கே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருப்பேன். அடுத்து அம்மனோட மூக்குத்தி நீங்கள் பார்க்குறப்பயே மற்ற கோயிலெலாம் பார்க்குறத விட அவ்வளோ பிரைட்டாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். அம்மனோட ஃபேஸும், இந்த அம்மனோட ஃபேஸு நல்லா ரவுண்ட் ஃபேஸாக இருக்கும். அதில் இந்த மூக்குத்தி வந்து அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசர்கள்லாம் ஆண்ட காலத்தில் அப்போ வந்து பனை மரத்தில் ஏறி அதை எடுத்து அந்த வியாபாரம் பண்ணுறவங்க இருப்பாங்கள்ல, அந்த தொழில் செய்கிற அந்த இடத்த சேர்ந்த ஒருத்தருக்கு ஆல்ரெடி 3 பெண் குழந்தைங்க இருந்திருக்காங்க. அவருக்கான வந்து பாய் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக அப்போ வந்து ஆல்ரெடி 4வது 5வதாகவும் அவருக்கு வந்து பெண் குழந்தை தான் பிறந்திருக்காங்க. திருப்பி 6, 7 பெண் குழந்தை தான் பிறந்திருக்காங்க. அதனால் ரொம்ப வருத்தப்பட்டு அவர் நம்ம இறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புற்றுக்குள்ளே வந்து கை விட்டுருக்காரு. அப்போ அந்த புற்றுக்குள்ளே வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்திருக்கு, கையில் ஏதோ கிடச்சிருக்கு. அதை எடுத்து பார்த்தப்ப அது ரொம்ப ஹீட்டாக இருந்திருக்கு. அதை கொண்டாந்து அரசர்கிட்ட கொடுத்துருக்காரு. அரசர் வந்து அதை பார்த்தோன்னே இது வந்து விலை உயர்ந்த வைரக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால் அவர் கரெக்டாக கொண்டாந்து கொடுத்ததுனால, அவ்வளோ நியாயமாக இருந்தனால, நான் வந்து ஒரு குதிரையை விடுறேன், அந்த குதிரை எங்கே போய் நிற்கிதோ அது வரைக்கும் உனக்கு தான் சொந்தம் அந்த நிலமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அந்த குதிரை கொஞ்சம் தூரம் ஓடி போய் ஒரு இடத்துல நின்றுச்சான். அது வரைக்கும் உள்ள நிலமெல்லாம் அவருக்கே கொடுத்துட்டாராம். அவர் ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு போயிட்டாரு. அன்னைக்கே அந்த அரசரோட கனவுல வந்து இந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு வைரக்கல் கிடச்சிருக்கு, அதை வந்து எனக்கு மூக்குத்தி செஞ்சு தர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் கேட்டதாக வந்து சொல்கிறாங்க. அதனால் அப்போ இருந்த அரசர் வந்து அங்கே இருந்த அந்த பகவதி அம்மனுக்கு அதை மூக்குத்தியாக செஞ்சு போட்டிருக்காரு. அப்போ வந்து வடக்கு வாசலும் வந்து ஓப்பனில் தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த மூக்குத்தியோட அந்த பிரைட்னஸ், அந்த பவர்னால நிறைய பேர் அதுதான் லைட் ஹவுஸ்னு நினச்சிக்கிட்டாங்க. போட்டு வந்து இந்த பக்கம் வந்துருந்துருக்கு. அதனால் நிறைய ஆக்சிடென்ட்லாம் ஆயிருக்கிறனால ஈஸ்ட் சைடு இருந்த என்ட்ரன்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு சவுத் சைடு மட்டும் என்ட்ரன்ஸ் தான் வந்து இவங்க உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் இந்த பகவதி அம்மனோட மூக்குத்திக்கான ஸ்டோரி. உண்மையிலே நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் எதுக்காக வந்து இந்த ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த அம்மனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து போட்டிங் ஆல்ரெடி மார்னிங் சொன்ன மாதிரி டிக்கெட் 11 o'clock போட்டிருந்தோம். அதே மாதிரி கரெக்டாக வந்து க்யூவில் வந்து நின்னாச்சு. இந்த போட்டிங் மெயினாக வந்து இங்கேருந்து நம்மளை அழைச்சிட்டு போய் அங்கே திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குல்ல, அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு கிட்டக்க விட்டுருவாங்க. அங்கேயே வந்து உங்களுக்கு விவேகானந்தர் ஸ்டாச்சு, திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அப்புறம் வந்து ஒரு பாதம் இருக்கும். இது எல்லாத்தையுமே அங்கேயே நீங்கள் பார்த்துடலாம். பார்த்துட்டு ரிட்டன் அவங்க போட்டிங்லேயே அழைச்சி கொண்டாந்து இங்கே விட்டுருவாங்க. இந்த போட்டிங் வந்து டிக்கெட் கொடுக்குற டைமிங் வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஒரு ஹாஃப் டேக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் வந்து டிக்கெட் கொடுக்குற டைமிங்கையும் கரெக்டாக முன்னாடியே கட் பண்ணிடுறாங்க. 2 o'clock கிட்டக்க ஃபுல்லாக எல்லாரையும் கொண்டாந்து ரிட்டன் இங்கே விட்டுருவாங்க. நாங்கள் போன அன்றைக்கி பகவதி அம்மன் கோயில் திருவிழா இருந்தனால கூட ஹாஃப் டேயோட புக்கிங் வந்து அவங்க பண்ணாமல் விட்டுருக்கலாம். நீங்கள் போகிற அன்றைக்கி அந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும், ஆன்லைனில் புக் பண்ணுறப்ப அதில் டைமிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போவாங்க.
இந்த பிளேஸ்லேருந்து அந்த விவேகானந்தர் ஸ்டாச்சுவை கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இடையில வந்து கிளாஸ் பிரிட்ஜ் போட்டிருக்காங்க. மிடில் மட்டும் இருக்கும் அந்த கிளாஸ் பிரிட்ஜு, அதுவுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் குவார்ட்டர்லி லீவ் அப்போ வந்திருந்தனால பசங்க எல்லாருக்கும் லீவ் விட்டுருப்பாங்க, அதனால் பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் சரவணா நிறைய தடவை வந்திருக்கானா, சுத்தமாக இங்கே கூட்டமே இருக்காதான். இது வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கவும் கிட்டக்கவே அலோவ் பண்ணலை. அந்த திருவள்ளுவர் ஸ்டாச்சு காலுக்கிட்டலாம் போய் தொடக்கூடாது. ஆக்சுவலாக கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வந்து இடையில ஒரு ரோப் மாதிரி போட்டு இது பண்ணிட்டாங்க, தொடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஸ்ரீவல்சன் வந்து இவரை பார்த்தோன்னே அவன் வந்து திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தான். ஏன்னா அவன் புக்கில் வந்து இப்போ 4th தான் திருக்குறள் படிக்கிறான். இது வரைக்கும் வந்து அவன் பெங்களூரில் இருந்தனால தமிழ் கிடையாது, திருக்குறள் தெரியாது அவனுக்கு. ஆனால் இப்போ வந்து ஸ்கூலில் டெய்லி திருக்குறள் சொல்கிறாங்க போல். அதனால் வந்து அந்த திருக்குறள் இவர் தான் எழுதினாரா, ஏன் வந்து இங்கே ஸ்டாச்சுவாக வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். திருவள்ளுவர் ஸ்டாச்சு பார்த்துட்டு ரிட்டன் இறங்கி வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்டோம். அந்த கிளாஸ் பிரிட்ஜ் வழியாட்டி தான் வரணும். வந்து ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்டோம். அந்த ஒரு கல்லில் வந்து ஏதோ சாமி இருக்கிற மாதிரி இருக்கும், இந்த உள்ள டெம்பிள் இருக்கும், அது உள்ளே தான் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். இதுக்கு ஆப்போசிட்டில் விவேகானந்தர் ஸ்டாச்சு மெமோரியல் இருக்குது. அடுத்து அதான் பார்க்க போகிறோம். விவேகானந்தர் இந்த இடத்துக்கு வந்து ஒரு 3 days ஒரே பாறையிலே உட்காந்து தியானம் பண்ணியிருக்காரு. அந்த ஞாபகார்த்தமாக தான் வந்து இங்கே விவேகானந்தர் ஸ்டாச்சு மெமோரியல்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கட்டியிருக்காங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டன் போட்டுக்கு வந்துட்டோம். அதே மாதிரியே திருப்பி வந்து நீங்கள் போட்டுக்கு வரப்போ வந்து க்யூவில் நிற்கணும். மேலெலாம் ஆனால் எதுவுமே இல்லை, பயங்கர வெயில் வேறு தாங்க முடியல, எல்லாருமே ரொம்ப டயர்ட் ஆயாச்சு. அதனால் திருப்பி வந்து இதை நாங்கள் முடிச்சுட்டு இதுக்கே வந்து 2:30 கிட்டக்க ஆயிடுச்சு. ஸோ இதை முடிச்சுட்டு நாங்கள் வெளில வந்துட்டோம். வெளில வந்தப்போ வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி
பகவதி அம்மன் கோயிலேருந்து சாமி வெளில எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக நாங்கள் வெளில வரப்போ அது கரெக்டாக இருந்துச்சு. சாமி வெளில வரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சிலம்பாட்டம், அப்புறம் வந்து யானை, குதிரை இதெல்லாம் நிறையா வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கேரளா டைப்பில் நிறைய பேர் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கும் அப்புறம் தான் வரிசையாக நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து சாமி வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அந்த கேரளா மேக்கப் போட்டு அந்த டான்ஸ் ஆடுவாங்களா அதெல்லாம் கூட பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க ஆடுறதை வந்து பார்க்குறப்ப ஈஸியாக தெரியுது. ஆனால் அந்த பேக் சைடு வந்து பெருசாக இருக்குல்ல, அது வந்து காற்றுல ஒரு சைடு பயங்கரமாக பறக்குது. அவங்க அந்த மேலே அடித்து முடித்த பிறகு சாமி வரலன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணாங்க. காற்றுல வந்து அப்படியே ஒரு சைடு அவங்கள அப்படியே தள்ளிட்டு போகுது. 2 பேர் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. அவங்களால சுத்தமாக ஒரு இடத்துல ஸ்டேபிள் பண்ணி நிற்க முடியல. நாங்கள் இது பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டோம். இங்கேருந்து ஒரு 45 மினிட்ஸில் லெமூர் பீச் இருக்குது. அது பார்த்துட்டு திருப்பரப்பு ஃபால்ஸு நெக்ஸ்ட் டே பார்க்குறதா பிளானு. ஸோ இங்கே வெக்கேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து 45 மினிட்ஸ் பார்க்குறப்பே நைட் ஆயிரும். அதனால் ஸ்டே பண்ணிவிட்டு திருப்பரப்பு போய் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே அடுத்த நாள் ஃபால்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் இருக்குது, வியூ பாயிண்ட்ஸு, அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வரதா ஐடியா. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக பெற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.